ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிரியா சிசில் கிச்சன். நவராத்திரி சீசன் வந்து நெருங்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கொலு டூர் போகலாம். ஸோ அது வந்து பாண்டிச்சேரியில் ஃபேமஸான சிவன் டெம்பிள் இருக்குது, வேதபுரீஸ்வரர் டெம்பிள். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, கொலு ஷாப்ஸ். ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற கடைகள் கிரி ஸ்டோர் இருக்குது. கிரி ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஷாப்பில் பன்ருட்டிலேருந்து வந்திருக்கு டால்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கடையில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிருஷ்ணர் ராதே செட்டு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800. இதை விட பெருசாகவும் இருக்குது, அது 2500 ஆகும். இது ஐயப்பன் செட்டு. இது வந்து பழனிக்கு போகிற செட்டு. இதெல்லாமே 1400 ருபீஸ் சொல்கிறாங்க. கருமாரி அம்மன்லேயே நிறைய விதவிதமாக இருக்குது. அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் இதெல்லாமே இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது மாதிரி விதவிதமாக இருக்குது. கண்ணை பறிக்கிற மாதிரி டால்ஸ்லாம் இருக்குது. பார்த்தாலே வாங்கணுங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து கல்யாண செட்டு. இப்போ நிறைய பேர் வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 9 நாயகிகள் வச்சுருக்காங்க. இந்த வாட்டி ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நவநாயகிகள்னு சொல்கிறாங்க. ஸோ நவநாயகிகள் செட்டு வந்து 1800 ருபீஸ் சொல்கிறாங்க. அடுத்தது அத்திவரதர் நின்ற கோலத்தில் இருக்கிறது, அது வந்து 1200 ருபீஸ் சொல்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப வேலைப்பாடுகளோடு அழகாக இருக்குது. விநாயகர் வந்துட்டு மியூசிக்கல் ட்ரூப் மாதிரி இருக்குது, ஒரு 6 செட்டு. ஸோ அது வந்து 1000 ருபீஸ் சொல்கிறாங்க. ரேட்லாம் வந்துட்டு பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். கல்யாண செட் பார்த்திங்கன்னா விதவிதமாக இருக்குது. இது மண்டபம் இல்லாதது, சின்னது இருக்குது, பெருசு இருக்குது. சின்னது வந்து 650 ருபீஸ் சொல்கிறாங்க, பெருசு வந்து 1300 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ கல்யாண செட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க, எந்த மாதிரி நீங்கள் வாங்க போகிறீங்கங்கிறது. இதில் வந்துட்டு 12 பீசஸ் வரும், ப்ளஸ் அந்த இதெல்லாம் சேர்த்து வரும். சப்த ரிஷிகள், இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதெல்லாம் சாய்பாபா, ராமானுஜர், இதெல்லாமே இந்த வாட்டி ரொம்ப விதவிதமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசம் செட்டுன்னு சொன்னாங்க, 1300 ருபீஸ். அதிலே பெருசு இருக்குது, 2500 ருபீஸ். இது வந்து வீட்டுக்குள்ளே வந்து உள்ளே வந்துட்டு பசு வர மாதிரி, ப்ளஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு பூஜை பண்ணுற மாதிரி வித்தியாசமான செட்டு இதெல்லாம் இந்த வாட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா அறுபடை வீடு. ஸோ 6 வீடு வந்து பழனி, சுவாமிமலை, திருச்செந்தூர், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து 1600 ருபீஸ் சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி கிரிக்கெட் விநாயகர் இருக்குது, அதாவது 1400 ருபீஸ் சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா அம்பையர், பவுலர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது அன்னதானம் செட்டு. அன்னதானம் வந்து 1400 ருபீஸ் சொல்கிறாங்க. இதில் வந்து 10 பேர் இருக்காங்க, இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்தது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி நிறைய வந்துட்டு கல்கட்டா செட்ஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கல்கட்டா செட்ஸ்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகளும் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு கல்கட்டா செட்ஸ். ஸோ இது வந்து லக்ஷ்மி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கல்கட்டா செட்ஸு. அது வந்துட்டு 350 ருபீஸ் சொல்கிறாங்க. இது நார்மலாக குட்டியாக இருக்கும். இதிலே வந்துட்டு துர்கா இருக்குது, ராமர், லக்ஷ்மண், சீதா அந்த மாதிரிலாமும் இருக்குது. இது துர்கா வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவாக சின்னதாக இருந்தது. இது வந்து துர்கா வந்து 250 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அன்னமாச்சாரியான்னு ஒரு செட் இருக்குது. கையில் வந்துட்டு கிருஷ்ணரை வந்துட்டு அவர் மனசில் வந்து நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு செட்டு. அது வந்து 850 ருபீஸ் சொல்கிறாங்க. இதிலே கிருஷ்ணர், ஆஞ்சநேயர் கையில் வந்து டிராமர் இருக்கிற மாதிரியும் இருக்குது. இது எல்லாமே 850 ருபீஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருக்குது. நம்ம ஹனுமான் தனியாக தான் பார்த்துருவோம், பட் ராமரை கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு இது கல்கட்டா செட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அறுபடை வீடு அந்த செட்டு, ராமர், லக்ஷ்மண், சீதா, இதுவும் கல்கட்டா பீஸ் தான். இது வந்து 650 ருபீஸ் சொல்கிறாங்க. அதிலே பெருசு இருக்குது, சின்னது வந்து 350 ருபீஸ், பெருசு வந்து 650 ருபீஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
கார்த்திகை பெண்கள் செட்டு அது வந்து ஒரு 1200 ருபீஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ சிவன் பார்வதி செட்டு 1200 ருபீஸ். இதுவும் கல்கட்டா பீஸ் தான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீதா உபதேசம் செட்டு 1800 ருபீஸ். நிறைய பேர் வந்துட்டு கீதா உபதேசம் செட்லாம் வந்து கேட்டிருக்காங்களாம். ஸோ அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறதுனால இவங்க வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இப்போ கல்கட்டா பீசஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ டான்சிங் டால்ஸ் இது வந்துட்டு ஒன்று வந்து 1000 ருபீஸ் சொல்கிறாங்க. பட் பார்கெயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் 900 ருபீஸ்க்கு வாங்கலாம். இதிலே வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேல்ஸும் இருக்குது டான்சிங் டால்ஸ். வள்ளலார் செட்டு. ஸோ வள்ளலார் வந்துட்டு 350 ருபீஸ் சொல்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. வடலூர் வள்ளலார். அடுத்தது பார்த்திங்கன்னா பின்னாடி வாராகி அம்மன் புதுசாக இருக்குது. வாராகி அம்மன் செட் வந்துட்டு 450 ருபீஸ். ஸோ இதெல்லாமே பண்ருட்டிலேருந்து வந்ததாகவும் சொல்கிறாங்க. கடலூர் பொம்மைங்களும் இருக்குது. கண்டிப்பாளையம்னு கடலூரில் வந்துட்டு நிறைய பொம்மை செய்கிறாங்க. ஸோ கடலூர் போக முடியாதவங்க பாண்டிச்சேரியில் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மகா பெரியவா செட் சங்கராச்சாரியார் 550 ருபீஸ் சொல்கிறாங்க. வேலைப்பாடு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நானே வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ராமானுஜர் அது 450 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ எல்லா பொம்மையும் பார்த்த உடனே எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு தோணுது. முருகன் வந்து ராஜ அலங்காரம் இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் 350 ருபீஸ் சொல்கிறாங்க. இது மாதிரி குட்டியாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு 150, 90, 100 ருபீஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து சின்னதாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட நீங்கள் இதிலேருந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புத்தர்லாம் இருந்தது. இது வந்து ராகவேந்திரர் வந்து 450 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலைப்பாடுகள்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பேரம் பேசாமல் வாங்கிடலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருந்தது. ஏன்னா வந்து இந்த கொரோனா சீசனுங்கிறதுனால வந்துட்டு அவங்களால சேல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உலகளந்த பெருமாள் வந்து 350 ருபீஸ். அடுத்தது நித்திய கல்யாண பெருமாள்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ நித்திய கல்யாண பெருமாள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வாராகி முகம் இருந்தது. பட் லக்ஷ்மியை வந்துட்டு தூக்கி வச்சுருக்கிற மாதிரி இருந்தது. அதுவும் 450 ருபீஸ் சொல்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பெருமாள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் வாங்கலாம். அத்திவரதர், நித்திய கல்யாண பெருமாள், உலகளந்த பெருமாள், நம்பெருமாள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வாட்டி லீடர்ஸ்னு பார்த்திங்கன்னா விவேகானந்தர் பொம்மைகள்லாம் நிறைய இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா விவேகானந்தர் பொம்மை இருக்குது. ஸோ இது வந்து 550 ருபீஸ் சொல்கிறாங்க. எல்லாமே மண் பொம்மைகள் தான். இங்கே இருக்கிறது எல்லாமே மண் பொம்மைகள் தான். ஸோ விவேகானந்தர் பார்க்க வேலைப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பெருசு சின்னது இருக்குது. சின்னது வந்து 450 ருபீஸ், பெருசு வந்து 550 ருபீஸ். இதில் வந்து கண்ணை ரொம்ப பறித்தது வந்துட்டு ராஜ அலங்காரத்தில் இருப்பார் முருகன். 350 ருபீஸ் அது. இந்த வாட்டி நிறைய பேர் வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. நான் பார்க்கும்போது ஒரு 2 பீசஸ் வந்து சேல் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்பெருமாள்னு ஒன்று சொன்னாங்க. அது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கே நம்பெருமாள் அப்படின்னு பார்த்தா இதுதான் அந்த நம்பெருமாள். ஸோ இதுதான் நம்பெருமாள். இது வந்துட்டு 450 ருபீஸ் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கல்கட்டா டிசைனில் வந்துட்டு கிருஷ்ணர் பண்ணியிருக்காங்க பசுவோட. 1600 ருபீஸ் சொல்கிறாங்க. கீதா உபதேசம்க்கு முன்னாடி இருக்கிற இது வந்து 1600 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ணை கவரும் பொம்மைகள் இருக்குது. துர்கா ஃபர்ஸ்ட்டு துர்கா வந்துட்டு 2500 ருபீஸ் சொல்கிறாங்க. செகண்ட் வந்துட்டு 2800 ருபீஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் மெஷ்ஷு, செகண்ட் வந்துட்டு மண் பொம்மைகள். இது வந்து லக்ஷ்மி ஹயக்ரீவர் 350 ருபீஸ் சொல்கிறாங்க. க்யூட்டாக இருக்குது பார்க்க. நார்மல் சைஸில் தான் இருக்குது.
ஸோ கல்யாண செட்லேயே வந்துட்டு நிறைய இருக்குது, மண்டபம் இல்லாமல் சிம்பிளாக இன்னும் கொஞ்சம் கிராண்டாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி விலைகளும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். நம்மலாம் சென்னையில் தான் வந்துட்டு நிறைய பொம்மைகள் இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கோம். பட் பாண்டிச்சேரிலையும் விதவிதமாக இருக்குது. இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து துலாபாரம் செட்டு. கிருஷ்ணர் வந்து துலாபாரத்தில் உட்காந்துட்ருக்கிற மாதிரியும், ருக்மணி சத்யபாமா வந்து துளசி வச்சோன்னா துலாபாரம் வந்து ஈக்குவலான மாதிரி நாரதர் பக்கத்தில் இருப்பார். ஸோ இந்த செட்டோட விலை வந்து 1200 ருபீஸ். வந்து நிஜமாலே இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டு ஆழ்வார்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க, 12 ஆழ்வார்கள். அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. விலை பார்த்தீங்கன்னா 1700 ருபீஸ் சொல்கிறாங்க. ஆழ்வார்கள் விலை பயங்கர க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. பார்கெயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1500 ருபீஸ் கூட வாங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு செட் சொன்னாங்க. பிள்ளையாருக்கு பேர் வைக்கிற செட் தான். பிள்ளையாருக்கு வந்துட்டு எல்லோரும் மும்மூர்த்திகள் வராங்க. மும்மூர்த்திகள் சிவன் பார்வதி எல்லாம் வந்துட்டு ரிஷி வந்துட்டு இருக்கார், வந்து பேர் வைக்கிற மாதிரி ஒரு செட் வச்சுருந்தாங்க. 1200 ருபீஸ். இது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே. பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே மும்மூர்த்திகள் வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. நடுவில் வந்துட்டு ஒரு அக்னி குண்டம் மாதிரி வச்சுட்டு பிள்ளையாருக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஸோ அடுத்த செட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரியசு கிரகப்பிரவேசம்லேயே வந்து பெருசு சின்னதுன்னு நிறைய சைஸ் வாரியாக இருக்குது. ஸோ இவ்வளோ பொம்மைகள் பாருங்கள், இவ்வளோ கண்ணை பறிக்குது. இந்த கிரகப்பிரவேசம் செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 2500 ருபீஸ் சொல்கிறாங்க பெருசுங்கிறதுனால. சின்னது வேணுன்னா நீங்கள் 1300 ருபீஸில் கூட வாங்கிக்கலாம். அடுத்து அந்த கிரகப்பிரவேசம் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அம்மன் குளம் செட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கல்யாணத்தும் போது மாமா வந்துட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் தோளில் தூக்கிட்டு வர மாதிரி. ஸோ இந்த செட்டோட விலை வந்துட்டு 1500 ருபீஸ். ஸோ ஐயர் வீட்டு கல்யாணத்துலாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி தோல் தூக்கிட்டு வருவாங்க. அது ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த சீன் கூட பார்க்குறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகள்னு சொல்லிடுறாங்க, வாகனத்தோடு இருக்குது. இது வந்து 1800 ருபீஸ் சொல்கிறாங்க. 7 பெண்கள் இருக்காங்க. அதில் மயில் வாகனம், அன்னம், சிங்க வாகனம், அந்த மாதிரி 7 இருக்குது. ஸோ 1800 ருபீஸ் சொல்கிறாங்க. சில பேரோட குலதெய்வம் வந்து மாதா சப்த கன்னிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். பாண்டுரங்கர் இது வந்து 850 ருபீஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரங்கநாதர்னு எல்லாமே இருக்குது. பார்க்கவே ரொம்ப அடுக்கி வச்சுக்கிறத பார்க்குறதே வந்துட்டு ஒரு தனி ஹாப்பினஸ் தாங்க. இது பார்க்குறதுக்காகவே நிறைய தடவை நான் வந்துட்டு கடைக்கெலாம் போய் சும்மாவது பார்த்துட்டு வருவேன். பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஹயக்ரீவர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு 850 ருபீஸ் சொன்னாங்க. இதெல்லாம் வந்துட்டு 3 சேர்த்துட்டு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 சேர்த்து 900 ருபீஸ் சொல்கிறாங்க. ஒரு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரேட் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போமா பார்த்தீங்கன்னா நாம சங்கீர்த்தனம் பார்த்தீங்கன்னா இல்லை கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பாடிட்டு வர மாதிரி ஒரு செட்டு. இது வந்து 6 இருந்தது. வந்து ரொம்ப அழகாக இருந்தது. வேலைப்பாடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து 2000 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு சிங்சா வச்சுட்ருக்குற மாதிரி, இன்னொரு வந்து ஹார்மோனியம், 2 பேர் ஹார்மோனியம் வச்சுட்ருக்குற மாதிரி. ஸோ இதோட வேலைப்பாடு பார்த்திங்கன்னா அப்படியே டிட்டோ வந்துட்டு அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதோட விலை வந்துட்டு 2000 ருபீஸ் சொல்கிறாங்க. இதுவும் மண்பொம்மை தான் சொல்கிறாங்க. பெயிண்டிங்கில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா கோவர்தன மலையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் நிறைய செட்டு. இந்த வந்து வசுதேவர் வந்து கிருஷ்ணர் தூக்கிட்டு போகிற மாதிரி செட்டு. இதெல்லாம் வந்து 350 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் வேலைப்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரியும் நிறைய ரேட் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மாயா பஜார் செட்டு. இது வந்துட்டு 1300 ருபீஸ் சொல்கிறாங்க. இதிலே வந்துட்டு 9 பீசஸ் வரும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த சாப்பிட்ற பொருட்கள்லாம் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது மண்பொம்மை தான். கிருஷ்ணர் வந்துட்டு பசுவோடு இருக்கிற மாதிரி ஒரு செட்டு. இது வந்து 500 ருபீஸ் சொல்கிறாங்க.
ஸோ இது வந்து கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்துட்டு 500 ருபீஸ் சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய இப்போ வாங்கிட்டு போகிறாங்க. டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ். சாதாரணமாக கொலு பொம்மை இருந்ததை விட இது வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி தான் மக்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கிருஷ்ணர் பொம்மைகள் வந்து விதவிதமாக இருக்குது. இது மாதிரி பசுமானோட கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதிட்டுருக்கிற மாதிரி செட்டு 700 ருபீஸ் சொல்கிறாங்க. இதில் சின்னதும் இருக்குது. இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வந்து 350 ருபீஸ் சொல்கிறாங்க. இப்போ பாண்டிச்சேரியிலே இந்த மாதிரி சிவன் கோவில் வாசலே இந்த மாதிரி கடைகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஹாப்பி நவராத்திரி டு ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சிவன் டெம்பிள் பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கடைகள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற கடைகளோட பொம்மைகள் பற்றி நாளைக்கு பார்க்கலாம்.